தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி மாவில் 4 டிஷ் எப்படி ஒரே மாவு வச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கெலாம் திரித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி திரித்து எடுத்துக்கலாம் கட்டியே இல்லாமல். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி துணியை வச்சுட்டு அது மேலே இந்த மாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மேலே இன்னொரு துணி வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வேகுமே. இல்லை கொஞ்சம் வேகலைனா கூட ஒரு மாதிரியாக இருக்கும். ராகி மட்டும் நல்லா ஈவனாக வெந்து இருந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஒரு 25 நிமிஷம் போல் வச்சேன், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, நம்ம தண்ணி தெளிச்சதுனால அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம உடச்சி கொஞ்சம் உதிரியாக மாற்றி எடுத்துக்கலாம். ராகி அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டான ஃபுட்டும் கூட. எலும்புங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போல்லாம் சின்ன குழந்தைங்க கீழே விழுந்தால் கூட கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி ராகி அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் நம்ம இனி வரைக்குமே நமக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராமல் இருக்குது. நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. நான் பாதி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இனிப்பு புட்டுக்காக. இது வந்து இப்போ நம்ம கார புட்டு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து தேங்காய், என்னன்னு தெரில ரொம்ப வளருது, தேங்காய் 1 கப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும், ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா எண்ணெய்லாம் சேர்க்காதுங்க இதுக்கு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் இருக்கும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு மாதிரி மொறுன்னு, ரொம்ப தீயாமல் மொறுன்னு ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இங்கே பாருங்கள் நல்லா தனித்தனியாக உருண்டு ஒரு மாதிரி பொரியிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயத்துமே ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் கண்ணாடி பதம் வர மாதிரி, கொஞ்சம் அந்த கலர் மாறாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தா. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மாவுலேயும் உப்பு தண்ணி தெளித்து தானே நம்ம அதை திரிக்கிறோம், அதனால் உப்பு பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக பத்தலைனா கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுன்றதுக்காக ஃபைனலாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கிக்கலாம், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் அந்த கொஞ்சம் அந்த தேங்காவோட கலர் மட்டும் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. இல்லைன்னா தேங்காய் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட ஃபீல் வேணும்னா போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் அந்த தாளிப்போட இந்த புட்டு நல்லா சேரும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளோட காரப்புட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்மளோட இனிப்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 4 கலரி அந்த சைடு எடுத்து வச்சாச்சு. இப்போ இனிப்பு புட்டுக்கு வந்து நான் வந்து அந்த எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் துருவின தேங்காய் வச்சுருந்தேன் கொஞ்சமாக, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நெய், மெயின் இன்க்ரீடியன்ட் நெய்ங்க. இந்த புட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒயிட் சுகரை விட நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு அப்பா செம்மையாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி. இன்னொரு டிப்ஸு, 4 டிஷ்ஷு சொன்னேன்ல, இதான் அது. இப்படி பிடிச்சிங்கன்னா இது கொழுக்கட்டைங்க. அதையே உருண்டை மாதிரி புதிச்சா லட்டு, ஹெல்த்தி லட்டு. அதுவே இனிப்பு அப்படியே உதிரியாக சாப்பிட்டா இனிப்பு புட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த அப்படியே சாப்பிட்டா கார புட்டு. இந்த ஒரு மாவு வச்சு 4 டிஷ்ஷு பண்ணிடலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் போய் இதை சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.